உத்தரப்பிரதேச மாநிலத்துல காலியா இருக்க 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கு. நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல்ல மாநிலத்துல ஆளும் கட்சியான பாஜக இந்திய கூட்டணி கிட்ட கோட்டை விட்டுச்சு. 80 மக்களவை தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேசத்துல இந்தியா கூட்டணி 43 தொகுதிகளை ஜெயிக்க 33 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுச்சு பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணி. இதனால பாஜகவோட கோட்டைன்னு சொல்லப்படுற உத்தரப்பிரதேசத்துல உடஞ்சிருக்கிற இமேஜை மீட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு பாஜக. இதை அடுத்து நடக்க இருக்க 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்ல வெற்றி பெற்றே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்காங்க பாஜக கூட்டணி. கடந்த 2022 சட்டமன்ற தேர்தல்ல பாஜக, நிஷாத், அப்னா தளம் கட்சிகள் இணைஞ்சு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சு களம் கண்டிருந்துச்சு. 403 தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேசத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி 255 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைச்சாங்க. இந்த நிலையில தான் சில மாதங்களுக்கு முன்னாடி சிசாமாவ் தொகுதி எம்எல்ஏவான இர்ஃபான் சோலங்கி கொலை முயற்சி வழக்குல சிறையில் அடைக்கப்பட்டதை அடுத்து அந்த தொகுதி காலியா அறிவிக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து சமாஜ்வாதி கட்சி மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகள் 9 எம்எல்ஏக்களை 2024 மக்களவை தேர்தலில் களமிறக்கி அவங்க வெற்றி பெற்றதை அடுத்து கதேஹாரி, குந்தார்கி, மில்கிபூர், கார்ஹால், காசிபாத், ஃபூல்பூர், மீராப்பூர், மாஞ்ச்வா உள்ளிட்ட தொகுதிகள் காலியா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில மக்களவை தேர்தலை போலவே இந்த இடைத்தேர்தல சமாஜ்வாதி கட்சியோட இணைஞ்சு களம் காண்கிறாங்க காங்கிரஸ். இந்த நிலையில நடக்க இருக்க சட்டமன்ற இடைத்தேர்தல சமாஜ்வாதி கட்சி 7 தொகுதிகளையும் காங்கிரஸ் 3 தொகுதிகளையும் போட்டியிட இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே சமயம் கள வேலைகள்ல தீவிரம் காட்டிக்கிட்டு வர தேசிய ஜனநாயக கூட்டணியில சீட் ஷேரிங் குறித்த எந்த அப்டேட்ஸும் இல்லாம இருக்கு. இதுக்கு உத்தரப்பிரதேச பாஜகவுல நடந்து வர உள்கட்சி பிரச்சனை தான் பிரதான காரணம்னு அரசியல் வட்டார பேச்சுகள் நிலவி வருது. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கும் துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கும் இடையில பனிப்போர் நடந்து வருது. பாஜகவோட ஓபிசி சமூகத்தினரோட தலைவருங்கிற இமேஜ்ல வலம் வந்த கேசவ் பிரசாத்தால கடந்த கால தேர்தல்கள்ல மாநிலத்துல கணிசமான சதவீதம் இருந்த யாதவர்கள் மற்றும் ஜாதவ சமூக வாக்குகளை வென்றாங்க பாஜக. ஆனா முதலமைச்சர் பதவிக்கு எய்ம் பண்ண மௌரியாவுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துச்சு பாஜக தலைமை. இந்த விவகாரத்தால ஆரம்பிச்ச புகைச்சல் மாநிலத்துல முதல்வர், துணை முதல்வருக்கு இடையான மோதலுக்கு வழிவகுத்துச்சு. இது நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல எதிரொலிச்சதுதான் பாஜக பல தொகுதிகளில் கோட்டை விட காரணமா இருந்திருக்கு. இதை தொடர்ந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், தேசிய தலைவர் நட்டா, மாநில தலைவர் பூபேந்திர சௌத்ரி ஆகியோர் முன்னிலையில நடந்த தோல்விக்கான காரணம் குறித்த ஆலோசனை கூட்டத்துல மௌரியா ஆட்சியை விட கட்சி தான் முக்கியம்னு பேசி அதிர்ச்சியை கிளப்பியிருக்கார். போதாக்குறைக்கு இது தொடர்பா பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை தனியா சந்திச்சு பேசியிருக்காரு மௌரியா. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மாநில தலைவர் பூபேந்திர சிங் சௌத்ரியும் நட்டா மற்றும் மோடியை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. யோகியும் அவர் பங்குக்கு உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேலை சந்திச்சிருக்காரு. இப்படி உத்தரப்பிரதேச பாஜக உள்கட்சிக்குள்ளேயே குழப்பம் நிலவி வருது. ஆனா இந்தியா கூட்டணி இந்த குழப்பத்தை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தேர்தல் வேலைகள்ல களமிறங்கி இருக்காங்க.